இன்சூரன்ஸ், இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அப்படின்லாம் எல்ஐசி இதெல்லாம் வருது பாத்தீங்கன்னா, உண்மையிலேயே நமக்கு காப்பீட்டு முகவராக இருப்பவர் அருணகிரிநாத பெருமான் கொடுத்த கொடையை போல வேற யாருமே கொடுக்கலாங்க. அப்படி கொடுத்தார் அவர். ஏன் எல்லா திருப்புகளும் பாத்தீங்கன்னா கடைசியில பெருமாளின் முடியும் அருள்வாயங்க ஒரு வார்த்தை வரும். ஆனா எங்க ஊர் திருப்புகள்ல எல்லாமே அருள்வாயா ஒரே ஒரு திருப்புகள் நீங்க பாடிச்சீங்கன்னா கண்டிப்பா எல்லாமே கிடைக்கும். இக வர சோபா. இன்னைக்கு நாம என்ன பண்றோம்? முக்தி தலங்கள் என்று சொன்னால் இதை நீங்க படிச்சீங்கன்னா வாழ்க்கையில ஏறுமுகம் தான், வேற எதுவுமே இல்லை. அப்ப இப்படிதான் சிறப்பு. இந்த திருப்புகள் எவ்வளவு சிறப்பு இருக்கிறது. இப்படி ஒவ்வொன்றாக கொடுத்து நம்ம ஆற்றுப்படுத்துகிறார் நம்முடைய வணக்கத்துக்குரிய அருணகிரிநாத பெருமான். சரி, இந்த அருணகிரிநாத பெருமான் தந்த திருப்புகள்ல பல தமிழுக்கு நுட்பங்கள் அவ்வளவு அடங்கி இருக்கிறது. திருப்புகள்ல கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அழித்து புறக்க ஓட்ட அயில் வேலன் கவி கொஞ்சம் கூட அடுத்த பிறவிக்கு போகாம பாதுகாக்கக்கூடிய இன்சூரன்ஸ், இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அப்படின்லாம் எல்ஐசி இதெல்லாம் வருது பாத்தீங்கன்னா, உண்மையிலேயே நமக்கு காப்பீட்டு முகவராக இருப்பவர் அருணகிரிநாத பெருமான் தான். உத்தரவாதம் இல்லை, எல்லாரும் அங்க போகணும். சரணகமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டும் உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பலன் பாருங்களேன். அருணகிரிநாத பெருமானுடைய குரு பூஜை முந்தானே முடிஞ்சிருச்சு. ஆனாலும் கூட 3 நாள் தொடர்ந்து அவருடைய திருவருள் விசாலங்களை சிந்திக்கிறீர்கள் என்று சொன்னால், அருணகிரிநாத பெருமானே சரணகமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டில் தவமுறை தியானம் செய்ய முடியாத அவராக அவர் இருந்தார். 3 நாள் தியானம் செய்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் முருகப்பெருமானுக்கு அருணகிரிநாத பெருமானுக்கும் நீங்கள் கைகூப்பி நம்ம ஐயாவுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கீங்க. அது ரொம்ப முக்கியம் இல்ல? எல்லாருக்கும் கிடைக்குமாங்க? இதே நேரத்துல யாரோ இங்கேயே உட்காந்துக்கிட்டு டிவியில எதையோ ஒண்ணு பாத்துக்கிட்டு நாடகத்தால் உன் நடிகார் போல் நான் நடித்து வீடகத்தையே புகுந்துடுவான்னு நாடகத்தை பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அங்க உண்மையான நாடகம் தானே. அப்ப அருணகிரிநாத பெருமான் தந்திருக்கிற தேன் தமிழ் சிலதெல்லாம் படிச்சீங்கன்னா, இந்த முத்தை தெரு பத்தி திருநகை பாட்டு இருக்கிறது, அதே போல இந்த பக்கரவி சித்திரமணி இருக்கிறது. இந்த பாட்டெல்லாம் நீங்க பக்தி இல்லாம பக்தியோட ஏதோ ஒண்ணு பாராயணம் பண்ணீங்கன்னா மூச்சு பயிற்சியே செய்ய வேண்டியது இல்லை. நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் மூச்சு பயிற்சி பண்றேன், அதை பண்றேன், இது எதுவுமே பண்ண வேண்டாம். மூச்சு பயிற்சியும் இதுதான், பேச்சு பயிற்சியும் இதுதான். நீங்க திருப்புகளை சரியா படிச்சீங்க வச்சுங்களேன். என்னுடைய தமிழ்ல என்னுடைய மாணவர்கள் சொல்லுவது, தம்பி உனக்கு பேச்சு வரலையா, திருப்புகள் நான் தாரேன். சின்ன திருப்புகள் இருக்கிறது. சந்தமந்த தொடராலே சஞ்சலம் சுற்றி தெரியாதே கந்தன் என்று துணைனாலும் கண்டு கொண்டு பெற்றுடுவேனோ தந்தையின் கொம்பை புலர்வோரே தங்கர் மங்கி செய்வாளா பாடு. சார் ரொம்ப பெருசா இருக்கு சார். தீரா பிணி தீர சீவா துமஞான ஊராட்சியதானே ஓர்வா கருள்வாயே பாரோர் கிரை செய்யே பாலகிரிராச பேரார் பெரியோனே பேரூர் பெருமாளே. அப்படி சின்ன பாட்டை பாடு அப்படின்னா, உண்மையிலேயே எங்களுடைய மாணவர்கள் சில பேர் திருப்புகழ் கற்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள், வந்து கொண்டிருக்கிறார்கள். நான் உண்மையாக சொல்லுகிறேன். அப்புறம் எங்க பல்கலைக்கழகத்துல நான் செல்லக்கூடிய எல்லா இடங்களிலும் இறை வணக்கம் என்று பாடுவதாக இருந்தால் நீங்கள் புரியாமல் பாடாதீர்கள். புரிகிற மாதிரி சமஸ்கிருதத்தை சொன்னாலும் புரிஞ்சு சொல்லு. நமஸ்தே கஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய திரையம்பகாய சொல்றியா, பொருள் தெரிஞ்சு சொல்லு. முடியலையா திருப்புகழ் எடுத்துக்கோ. ஒரே ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே அப்படி சொல்லு. நம்மளை தான் கூப்பிட முருகனே கன்ஃபியூஸ் ஆகாம வருவான். நீ வேற ஏதாவது பண்ணி வச்சுக்கல, நம்மளை கூப்பிடறானா வேற யாரும் கூப்பிடுறேன் தெரியலையே அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அப்ப பொருள் தெரிய வேண்டும், அது ரொம்ப முக்கியம். தமிழுக்கு அருணகிரிநாத பெருமான் கொடுத்த கொடையை போல வேற யாருமே கொடுக்கலாங்க. அப்படி கொடுத்தார் அவர். ஏன்? அவர் குருநாதர் அப்படி வாய்த்தவர். யாரு? எல்லாமல்ல நற்றமிழ் ஞான சம்பந்தர். ஞான சம்பந்தர் ஞானமே ஆகிய பாலை கொடுத்து அம்பாள் பாலை குடிச்சு பாடினவர். அவர் மாதிரி பாடு உங்களுக்கு தெரியும், எல்லா பாட்டும் உங்களுக்கு தெரியும். என்ன கேட்டாரு? புமியதனில் பிரபுவான புகழியில் வித்தகர் போல அமிர்த கவி உடைவாடு அடிமைதனை கருள்வாயேன்னு கேட்டார். அவர் மாதிரி அமிர்த கவி பாடணும். அதே அமிர்த கவி, அமிர்த கவின்னு சொன்னாருங்க. அவர் கவி அமிர்தம். அமிர்தத்தை சாப்பிட்டா இறப்பு வராது, இறந்தவனும் முளைச்சிருவான். மயிலாப்பூர்ல பூம்பாவையை பாடி எழுப்பினார்ல, மட்டிட்ட புன்னையம் காணல் மடமையிலே சேக்கிடார் வாக்குல சொல்வதாக இருந்தா மண்ணின் பிறந்தார் பெரும்பயிர் விதை சூடும் அண்ணலார் அடியார் மும்மு செய்வித்தல் கண்ணினால் அவர் அல்விடா புலிவு கண்டாரும் உண்மையாமெனில் உலகமும் வருக என உரைப்பார்னா வந்தாருல. அது அமிர்த கவி உடைபாட அடிமதன கருள்வாயே அப்படின்னாருல. அது மட்டும் இல்லைங்க, திருப்புகழ் இன்னொரு நுட்பம். என்னதான் குருவை பின்பற்றணும்ல. அவருக்கு என்ன பண்ணாரு? முருகா, எனக்கு அவர் மாதிரி பாடினா பத்தாது, அப்புறம் அவருக்கு என்னென்னவெல்லாம் அவங்க அப்பா கொடுத்தாரோ, என்ன கொடுத்தாரு? முத்து பல்லக்கு, முத்து சிவிகை, முத்து சின்னம், இதெல்லாம் கொடுத்தாங்கல்ல, அதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு எங்க ஊர் திருப்புகள்ல பாடினார். திருப்பூர் பக்கத்துல கொங்கடகிரின்னு ஒரு ஊர். அந்த திருப்புகழ் எல்லாமே அருள்வாயே அருள்வாயே அருள்வாயேனே வரும். எல்லா திருப்புகழும் பாத்தீங்கன்னா கடைசியில பெருமாளின் முடியும் அருள்வாயங்க ஒரு வார்த்தை வரும். ஆனா எங்க ஊர் திருப்புகள்ல எல்லாமே அருள்வாயே. அந்த பாட்டு கேள்விப்பட்டீங்களா? பூராமே வரும். அதுல முக்கியமானது பாருங்களேன். தண்டிகை கண்ணப்பவுசு என் திசை மதிக்க
செவதிக்கு வளர் சம்பிரமவிதத்தினுடன் அருள்வாயே. அது என்ன தண்டிகை கனப்பவுசு அப்படின்னா, அதாவது மூங்கில் கட்டி இருக்கக்கூடிய முத்து பல்லக்கம். தண்டிகை கனப்பவுசு எண்டி செய்வதிக்கு வளர் சம்பிரமவிதத்தினுடன் அருள்வாயே. அந்த பாட்டு முழுக்க அருள்வாயே அருள்வாயே அருள்வாயே. உங்களுக்கு வாழ்க்கையில எல்லா இன்பங்களும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, இக சௌபாகியங்கள் அத்தனையும் கிடைக்க வேண்டும். இந்த ஒரு திருப்புகள் எடுத்துக்கங்க. ஐங்கரனை ஒத்த மனம். ஐங்கரனை ஒத்த மனம்னா எப்படி? விநாயக பெருமானை போல ஒருமைப்பட்ட மனம் இருக்க வேண்டும். விநாயக பெருமான் நீங்க யாரை பாருங்க, ஒருமைப்பட்ட மனம். காது பெருசா இருக்கும், வாய் வெளியவே தெரியாது. ஏன்? நிறைய கேளு, குறைவாக பேசு. அந்த மனம் வேணுங்கிறார். ஐங்கரனை ஒத்த மனம் ஐம்புல மகற்றி வளர் அந்தி மகரத்தினை வருள்வாயே கேட்கிறாருல. இந்த ஒரு திருப்புகளை நீங்கள் பாடினீர்கள் சொன்னால் இக சௌபாகியங்கள் அத்தனையும் கொடுப்பார். சில மந்திரங்கள்ல ஒரு சிறப்பு உண்டு. என்னன்னு கேட்டா, இந்த மந்திரத்தை சொன்னா இக சௌபாகியம் கிடைக்கும், அந்த மந்திரம் சொன்னா பரசௌபாகியம் கிடைக்கும். ஸ்ரீவித்யா உபாசனையிலும் கூட, அம்பாள் வழிபாட்டிலும் கூட என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்ரீ சக்கரம் பார்த்திருக்கீங்களா? ஸ்ரீ சக்கரத்துல சென்டர்ல ஒரு முக்கோணம் இருக்கும். அந்த முக்கோணத்தை மேல் நோக்கி வைத்து நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் பரசௌபாகியம் எல்லாமே கிடைக்கும். இதே கீழ் நோக்கி வைத்தீர்கள் என்று சொன்னால் இக சௌபாகியங்கள் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்ன பண்ணாரு, 6 மாசம் இப்படி திருப்பி வைப்பாரு, 6 மாசம் இப்படி திருப்பி வைப்பாரு. என்னங்க, ரெண்டுமே நமக்கு தேவை, அதனால இப்படி திருப்பி வைக்கிறேன். அதுல ஸ்டேரிங் அப்படி திருப்பி வைக்கிறது, அப்படி திருப்பி வைக்கிறேன். அதுல எதுவுமே வேண்டாம், ஒரே ஒரு திருப்புகள், ஒரே ஒரு திருப்புகள் நீங்க பாடிச்சீங்கன்னா கண்டிப்பா எல்லாமே கிடைக்கும். இக பர சௌபாகியம் அருள்வாயே பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே பழனி மலை வீட்டு அருளும் வேலாசுரர் கிடை வாட்டி மிக வாழ அமரர் சிறை மீட்ட பெருமாளே. வசன மிக வெற்றி திருப்புகள்ல சொல்றாரு, நீங்க ஒரு மந்திரத்தை சொல்லுங்க, அது 6 எழுத்து மந்திரம். 6 எழுத்து மந்திரத்தை யார் எடுத்து ஓதினாலும் அந்த ஆறுமுகம் வந்திருக்கு முன்னமே. அந்த 6 எழுத்து மந்திரம் எது? ஓம் சரவண பவ. அந்த சரவண பவ சொன்னீங்கன்னா போதும். வசன மிக ஏற்றி மறவாதே மன. அப்புறம் படிச்சா என்ன நடக்கும்? மனது துயராற்றில் உடலாது, மனது துயராற்றில் உடலாதே இசை பயில் சடாட்சரமதாலே இக பர சௌபாகியம் அருள்வாயே பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே பழனி மலை வீற்று அருளும் வேளா அசுரர் கிளைவாட்டி மிகவாழ அமரர் சிறை மீட்ட பெருமாளே. பழனிக்கு போறப்போ நீங்க அருணகிரிநாத பெருமானை போல சுருக்கமாக உருக்கமாக நுட்பங்களை சொன்ன ஞானிகள் யாரும் கிடையாது. இன்னைக்கு நாம் என்ன பண்றோம், முக்தி தலங்கள் என்று சொன்னால் வடநாட்டில் தான் இருக்கிறது, அங்கே செல்லுங்கள், அங்கதான் அனைத்தும் இருக்கிறது என்று போய்கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல, தென்னகமே எல்லாமே இங்க இருக்கிறது. தென்னகத்திற்கு வந்தால் போதும், தென்னாடுடைய சிவன் தான் எந்நாட்டவர்க்கும் இறைவனாக இருக்கிறான். இங்கே அது எந்நாட்டவர், எந்த நாட்டமுடையவர்களுக்கும் இறைவன் சிவபெருமான் என்பதுதான் எந்நாட்டவருக்கும் இறைவா அப்படின்னு சொன்னார்கள். எந்த நாட்டமுடையவர்களாக இருந்தால். நீங்க காசிக்கு போனாதான் முக்தி, காசியில போய் சேர்த்தாதான் முக்தி நம்ம சொல்றோமா இல்லையா? சொல்றாங்களா இல்லையாங்க? இதை நினைச்சார் ஒருத்தர். யாரு? 64வது திருப்பணி தொண்ட நாயனார் என்று போற்றப்பட்ட உங்கள் வீட்டு குழந்தை, உங்கள் ஊர் குழந்தையாக கூடிய இல்லாமல வாரியார் சுவாமிகள். வாரியார் சுவாமிகளுக்கு தீட்சை கொடுத்தவர் யாருன்னா ஈசான சிவாச்சாரியார்னு பேர். அந்த ஈசான சிவாச்சாரியார் பழனியில வாழ்ந்தார். அந்த ஈசான சிவாச்சாரியார் சரி நம்ம வாழ்ந்தது போதும், நாம இறுதி காலத்தை சென்று நாம் காசியிலே கழித்துக் கொள்வோம் என்று சொல்லி போகிறார். கண்டார்த்தம் மனமுறக்கும் பண்டிதவாம் சிறத்தலகும் காணக்காட கொண்டாட பெற்றதொரு கோவலச்சீரும் கொண்ட தண்டாயுத தெய்வத்தை பார்ப்பவர். பழனி ஆண்டவனை பார்க்க போறாங்க. அங்க போய் பார்த்தா முருகப்பெருமான் விடைபெறார். முருகா நன்றி வணக்கம், ஏன் நான் கிளம்புறேன், எங்க காசிக்கு போறேன், காசிக்கு போய் அங்க முக்தி வாங்க போறேன். அப்படியா, வெயிட் பாடுற திருப்பூல ஓதுவாமூர்த்தி பாடுறாங்க. காசியில் மீறிய பழனி ஒரு வரி வரும், கண்ணுல கண்ணீர் வருகிறது. யாருக்கு? வாரியார் சுவாமிகளுடைய குருநாதராக விடக்கூடிய ஈசான சிவாச்சாரியாருக்கு. இது காசியை விட மீறியது பழனியா? ஓ, அப்ப பழனிக்கு இருந்தா, பழனியில இருந்தா போதுமா, நான் காசிக்கு போக வேண்டாமா என்று நினைத்தார். வரலாறு வாரியார் சுவாமிகளுடைய குருநாதராக விளங்கிய நம்முடைய ஈசான சிவாச்சாரியார் காசிக்கு போவதை மறுத்து விட்டு இதே ஊர்ல 7 தலம் புகழ் காவேரி யார் விளை சோழ மண்டலம் மீதே மனோகர ராஜகம்பீர நாடாக விளங்கக்கூடிய அந்த பழனியிலே அமர்ந்தார். நிஷ்டான பூஜையிலே அமர்ந்தார். அங்கேயே தன்னுடைய வீட்டு வேட்டு காலத்து வரைக்கும் அங்கே இருந்தார் என்று சொன்னால் நீங்கள் வழியில்லாத வழியிலே போக வேண்டாம், இதுதான் வழி என்று சுருக்கமாக நமக்கு வழிகாட்டிய ஒரு ஞானவான் யார் என்று கேட்டால் அருணகிரிநாத பெருமான் தான். இது மட்டுமல்ல, வாரியார் சுவாமிகள் சொல்வார், நம்முடைய சமயம் கீழே சென்றதற்கு காரணம் ஒற்றுமையின்மை என்றார். வாரியார் சாமிகள் வெளிநாட்டுக்கு போனாரு. வெளிநாட்டுக்கு போன உடனே வாரியார் சாமி கிட்ட கேக்குறாங்க, சாமி உங்க நாட்டுல இருக்கிற கடவுள் எங்க நாட்டுல இருக்கிற கடவுள் ஒண்ணுதானா சொல்லுங்க சாமி. ஆமா, எப்படி சொல்றீங்க? உங்க சாமி என்ன செய்யறாரோ அதான் எங்க சாமி செய்யறாரோ, அதான் உங்க சாமிக்கு பேரா வச்சிருக்கீங்க. என்ன சாமி? ஆமா, உங்க சாமி என்னன்னு சொல்றீங்க? காடுன்னு சொல்றோம். காடுனா என்ன? GOD. G ஃபார் ஜெனரேட்டர் படைத்தல், D ஃபார் ஆபரேட்டர் காத்தல், D ஃபார் டெஸ்ட்ராயர் அழித்தல். இதுதான் எங்க சாமி செய்யறாரு, உங்க சாமி செய்யறாரு அப்படின்னு வாரியார் சுவாமிகள் சொன்னாராம்.
அப்ப ஒற்றுமைங்க ரொம்ப முக்கிய வாரியார் சாமிகள் சொல்லுவார்கள். நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ பெரியவங்க இங்க இருக்கிறீங்க, எல்லாருமே வயசுல இப்ப எல்லாத்துலயும் மூத்தவங்க. சின்ன பையன் 15ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு தானே இருந்தோம். சமய காழ்ப்புகள் இருந்துதா? அதை ஒருத்தர் வந்தார், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி மாதிரி வந்தார், சேர்ந்து இருப்போம்ப்பா, எல்லாருமே எல்லா கடவுளும் கும்பிடுங்க, எல்லாரையும் மதிங்க, ஒருவரை துதிங்க, கற்பூர் சிந்தை மாதர் கணவரை அன்றி மற்றோர் இப்போ தவறை நாடா. எல்லாத்தையும் மதிக்கணும், எல்லாரும் பெரியவங்க தான், ஆனா எல்லா தாயும் பத்தினி, ஏன்டா எல்லாத்துக்கும் மேல பத்தினி அப்படின்னு கும்பிடணும். அதான் ரொம்ப முக்கியம். அதுதான் சொல்றாரு. குற்றங்கள் ஒரு குற்றமாவே சொல்லுகிறார். நம்ம பெரு வணக்கத்திற்குரிய அருணகிரிநாத பெருமான் சொல்லுகிற போது, பல குற்றங்களை சொல்லுகிற போது, ஈசர் விஷ்ணுவை சேவை செய்வோர் தமை இகழ்வோர்கள் ஓதுவித்தவர் கூலி கொடாதவர்கள் திருப்புகள்ல ஈசருக்கும் விஷ்ணுவுக்கும் சேவை செய்வர் 2 பேருக்கு சேர்த்து சேவை செய்யறாங்க பாத்தீங்களா? அவங்களை யாராவது பழித்து இழுத்தும் பேசினீர்களா? பேசினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எங்கே செல்வீர்கள் என்று கேட்டால் கண்டிப்பாக நரகத்துக்கு செல்வீர்கள். அருணகிரிநாத பெருமான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்கார். அவர் எல்லா பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் சேர்த்து தான் பாடுவார், எல்லா பக்கம் சேர்த்து. இல்ல பெரியவங்களுக்கு தெரியும் ஒரு திருப்புகள், தொந்தி சரிய திருப்புகள் தெரியுமில்ல? எந்தை வருக நாயக வருக என்கண் வருக எனது 6 வருக. எப்பேற்பட்ட பாட்டு! நீங்க கம்பராமாயணம் 10,589 பாட்டு. உலகம் முழுவதும் 2100 ராமாயணங்கள் இருக்கு. எந்த ராமாயணத்திலும் அரியன் படித்து விட்டு சொல்கிறேன், எந்த ராமாயணத்திலும் கௌசலை இருக்கல்ல, கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா ஸ்ரவர்த்தஜேன்னு பாடுறாங்கல்ல, வந்துதித்தாய் ராமானி கோசலிதன் திருமகனாய் சொல்றாங்கல்ல, அந்த கோசலை ராமனை எப்படி கொஞ்சினால், எப்படி பால் கொடுத்தால் என்று இல்லை. ஆனால் நம்முடைய தாயுள்ளம் கொண்ட தாயாக தந்தையாக உருவாகக்கூடிய அருணகிரிநாத பெருமான் என்ன பண்றாரு? எந்தை வருக ரகுநாயக வருக என் கண் வருக எனது 1000 வருக. எப்படி பாடினார்? இப்படி எல்லாம் செந்தை மகிழும் மருகா குறவர் மஞ்சி வருவு மழகா அமர்களை செந்த வருடபடி அடுத்தீரா திங்கள் அளவு நதி சூடிய பரமர் தந்த பரம அறையே கரை பொருந்த செந்தில் நகரில் நீதை வருவி விடர் பெருமாள் பாடு. அதுல பாருங்களேன், எல்லாத்தையும் இந்த பாட்டுல பாருங்க. எந்தை வருக ரகுநாயக வருக என் கண் வருக எனது 6 வருக. இந்த பாட்டுல பூராமே பெருமாளை சொல்லியாச்சா, மாமனாரை சொல்லியாச்சா? அப்ப மாமனார் சொன்னா அப்பாவை சொல்லணும் இல்லையா? மாமனாருக்கு பட்டு சட்டை வாங்கி கொடுத்துட்டு அப்பாவுக்கு கதர் சட்டையா வாங்கி கொடுப்பாரு. சிவபெருமானுக்கு சொல்ல பாருங்களேன், சிந்தை மகிழு மருகா குறவரிட வஞ்சி மருவு மழகா அமரர் கிளை சிந்த வேறுடுமடிய அடுத்தீரா. சிவபெருமான் சொல்றாரு பாருங்களேன், திங்கள் அரவு நதி சூடிய பரமர் தந்த பரம அலையே கரை பொருத. எப்படி அடடே, இதே பாட்டுதான் இந்த பாட்டு. பேற்றைத்தவம் சற்றுமில்லா என்னை பிரபஞ்சம் இன்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா. சிவபெருமானுடைய தலையில் என்னெல்லாம் இருக்க சொல்றாரு பாருங்களேன். ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை அங்க சொல்ல வச்சாரு பாத்தீங்களா, மலர் வைக்கிறார். அதே மாதிரி இங்க மலர் வைக்கிறது பாருங்களேன். சிவபெருமானுக்கு என்னென்னவெல்லாம் இருக்கு, அப்பேற்பட்ட சிவபெருமானுக்கு மகனே அப்படின்னு சொல்றாரு. இதே திருப்புகழ், இந்த திருச்செந்தூர் திருப்புகழ் பாருங்களேன். இன்னைக்கு சைவ சமயத்தினுடைய முடிமணியாக திகழக்கூடியது எது? கைலாயம். கைலாயத்துக்கு போகுதுன்னா என்ன பண்ணணும்? டிக்கெட் வாங்கணும், மானசரோவர் போகணும், அங்க போகணும். இங்க இருக்கிற கைலாயம், மேல இருக்கிற கைலாயத்துக்கு போனா எப்படி டிக்கெட் இருக்குன்னு தெரியாது, டிக்கெட் எடுத்தாதான் போக முடியும், அது வேற இல்லைங்களா? அப்ப அந்த கைலாயத்துக்கு போறதுக்கு முடியாது சாமி. அருணகிரிநாதர் பெருமாட்டு போய், சாமி நான் கைலாயத்துக்கு எப்படி போறது? அவ்வையாரு ஈஸியா போயிட்டாங்க, சீத களப செந்தா மறைப்பும் பாடி போயிட்டாங்க. சரி, அவங்களுக்கு ஒரு வழி கிடைச்சிச்சு. இவரு ஆனையூரி தபகை அடியே நோடு மீல கோலோ அவரு போயிட்டாரு. நாங்க எப்படி போறது? நீங்க போயிட்டீங்கல்ல, வழிகாட்டணும்ல, உங்களை சொல்லி கொடுத்துருக்காரு. அண்ணு 7 தலம் புகழ் காவேரி யார் விளை சொல்லியிருக்காங்கல்ல, ஆதி அந்த உலா ஆசு பாடிய சொன்னார்ல, அவரு சொல்றாரு, அடியோட்டு சொல்லுகிறார், எதுவுமே பண்ண வேண்டாம், கைலாயத்துக்கு போறதுக்கு வழி சொல்றேன். உடனே கைலாயத்துக்கு போறதுக்கு வழி சொல்றேன்னு பகலி கூத்தரோட குரூப் வந்துச்சு. யாரு? வைணவர்கள் வந்தார்கள். சாமி நாங்க வைகுந்தத்துக்கு போகணும், அதுக்கு வழி சொல்லுங்க. நீங்க சித்திரை மாசத்துல அழகர் ஆத்துல இறங்காருல்ல, வைகை, அது என்ன வைகை? வைகுந்தமும் கைலாயும் சேர்ந்தால்தான் வைகை. இப்ப நீங்க கை வைக்கணும். அந்த வகையில இவங்க கேக்குறாங்க, நாங்க கைலாயத்துக்கு போகணும், நாங்க வைகுந்தத்துக்கு போகணும் சொல்றாரு. வாங்க திருச்செந்தூருக்கு வந்து அங்க முருகனை கும்பிடுங்க. முருகனை கும்பிட்டா கைலாயத்திற்கு போல பலன் உண்டு, வைகுந்தத்திற்கு போன பலன் உண்டு. எப்படி சாமி சொல்றீங்க? நான் சொல்ல, அருணகிரிநாதர் சொல்லியிருக்காரு. அருணகிரிநாதர் சொல்றாருங்க, கையிலை மலை அணைய செந்திற்பதி வாழ்வே, கையிலை மலை அணைய செந்திற்பதி பூமேவு செங்கமல புத்தேடும் தேரறிய பாமேவு தெய்வ பழமறையும் நாதமும் அதை இந்த பூரமாய் காணாத அப்படி கடைசி வரைக்கும் ஆசுவதல் நாட்கவி வட்டாவதானம் சீர் பேசுமையில் பல்காப்பிய தொகையும் ஓசை எடுத்து முதலாவை இலக்கணமும் தொய்த்து படுத்து தமிழ் புலவை வாலித்து இம்மைப்பிறவையில் இதுவாக நகர்த்தி உண்மை பெருமரங்களை மோசித்து தம்மை விடுத்து அடியார்கள் அப்படின்னு சொல்றாருல்ல, அந்த திருச்செந்தூர் தான். அந்த திருச்செந்தூருக்கு வந்து கும்பிட்டீங்களா, கைலாயத்திற்கு போல படம். சரி, நாங்க பரமபதத்திற்கு எப்படி போறது? பரமபதமாய செந்தில் முருகன் எனவே வந்து பழனிமலை மீது வந்த பெருமாளே. பழனிமலை திருப்புகழ்ல
திருச்செந்தூருக்கு ஒரு அட்ரஸ் போடுறாரு பாருங்களேன், பரமபதமாய செந்தில். பரமபதத்திற்கு போக வேண்டுமா, திருச்செந்தூருக்கு வாருங்கள். அப்ப சைவ வைணவ ஒற்றுமை ரொம்பவும் முக்கியம் என்பதை சொல்லிக் கொடுத்த மாபெரும் ஞானியாக விளங்கியவர் நம்முடைய அருணகிரிநாத பெருமான் தான். பழனிக்கு வந்துட்டோம், மறுபடியும் பழனிக்கு வாங்க. பழனியில் இன்னொரு நுட்பங்களை சொல்றாரு. நீங்க பழனி எத்தனாவது படை வீடுங்க? பழனி 3ஆம் படை வீடுன்னு சொல்லுவாங்க. 5ஆம் படை வீடு. கீழே இருக்கக்கூடிய படை வீடு ஆவினன்குடி தான் 5ஆம் படை வீடு. கீழே இருக்கிறது 3ஆம். 3 ரெண்டுமே சேர்ந்து இருக்கிற ஊரா அந்த ஊர். அதனாலதான் 2 படை வீடும் சேர்ந்து இருக்கிறதுனால திருப்ப நீங்க பழனிக்கு போக வேண்டாம். போனாலும் கோயிலுக்கு போய் முருகனை கும்பிடணுங்கிற அவசியம் கிடையாது. பழனி ஊரை தொட்டு கும்பிடு இல்லையா? பழனி சொல்றவனு கேளு. உனை தீன் அது என்ன சொல்றாரு பாருங்களேன், ஒரு பொழுதும் இரு சரண நேசத்தேவை உணர்வேனே. அப்புறம் உனது பழனி மலையனும் ஊரை சேவிக்க அறியேனே. உனது பழனி மலைன்னு ஊர் பேர சொன்னா போதும், நன்மை நடக்குங்கிறாரு. படிக்கின்றலை பழனி திருநாமம். சாமி எனக்கு படிக்க தெரியாதே சாமி. யாரோ படிக்கிறாங்களா? படிக்கிறவங்க போய்விடு. படிப்பவர்தால் முடிக்கின்றிலை முருகா என்கிலை அப்படிங்கிறார். அதிசயம் அநேகமுற்ற பழனி இந்த ஊர். அதனால பழனி அப்படி சொல்லி போடார் நம்முடைய அருணகிரிநாத பெருமையை. அங்கதான் திருவாவினன் ஜபமாலை கொடுத்தார். ஜபமாலை தந்த சத்குருநாதா திருவாவினன்குடி பெருமாளே. ஜபமாலை தந்ததால அத்தனை மாலை அங்க போடுறாரு. பாமாலை ஏன் ஜபமாலை தந்ததால பூமாலை போட்டு பாமாலையை சாத்துக்கிறார் அங்க. அது ரொம்ப முக்கியம். சரி, இவ்வளவு சிறப்புகள் திருப்புகழ் இருக்குன்னு சொன்னேன். நாங்க பாடம் நடத்தும் போது போன வாரம் வல்லிடம் மிகுமிடங்கள் மிகா இடங்கள்னு நடத்தினேன். வலி மிகுமிடங்கள் சொல்லுங்க தம்பி அப்படின்னா, வண்டியிலே வேகமாக செல்லுகிற போது தெரியாம தனமா போக்குவரத்தில் சிக்கிக் கொண்டால் கீழே விழுந்தால் வலி மிகுங்கிறான் பையன். அப்படி இல்லடா தம்பி, கச்சடா தவறே, அதான் வல்லினம். கஞ்சன நமன வெல்லினம், யாரால அவளால இடையினம். இப்படி எல்லாம் இருக்கா சார்? ஆமா தம்பி, வல்லினம்னா வல்லினம், இடையினம் இடையினம், வெல்லினம்னா வெல்லினம். அத்தனையும் பாடக்கூடியவர்கள் உண்டு, தமிழிலே உண்டு. மென்மையாக பாடுவார்கள். திருவள்ளுவர் பாடியிருக்கிறார், திருப்புகழ்ல அருணகிரிநாத பெருமான் பாடியிருக்கிறார். சொல்லுங்க சார். எங்க பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சொல்றீங்களே சொல்லுங்களே சார் அப்படின்றாங்க. நான் கூட என்ன பண்ணுவோம், நல்லா கேட்ட தம்பி கைதட்டு, எல்லாம் கைதட்டுங்க அப்படின்னு உட்கார வைக்க மாட்டாங்க. சில வாதியார் அப்படி பண்ணுவாங்க. நான் அப்படி இல்லை, படித்து விட்டு போய் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஆசிரியன் கற்றுக் கொடுக்கிற போதுதான் அவனும் கற்றுக்கொள்கிறார். அதான் ரொம்ப முக்கியம். எனக்கு என்ன நீ கேள்வி கேட்பியா அப்படின்னா, உண்மையான கல்வி என்பது கேள்வி கேட்டு பதில் சொல்வதல்ல, மாணவர்களிடத்திலே கேள்வியை எழுப்புவது. அவன் கேள்வி கேட்க வேண்டும். அதான் கேள்வி ஞானம் என்பது. ஒன்று கேட்கின்ற ஞானம், இன்னொன்று அவன் கேள்வி கேட்கின்ற ஞானம். இன்று எல்லாம் வாய் மொழி கம்மன் உட்காரு, நான் சொல்றது மட்டும் கேடு. அவர்கள் கேள்வி கேட்க வேண்டும், அது ரொம்ப முக்கியம். அப்ப வல்லினம் மிகுவிடங்கள்லாம் நடத்துறேன். இந்த வல்லினமே மிகுத்து பாடுவார் அருணகிரிநாத பெருமான். உங்களுக்கு தெரியும், ஐயால அதை ரசிச்சு கேட்பார். பத்தர் கணப்பிரிய நித்த நடித்திடு பட்சி நடத்திய கூபகூர்வ பச்சிமே தச்சின உத்தர திக்குள அற்புதம் அற்புதம் என போதும் சித்திர கவித்துவ சத்த மிகுத்த திருப்பு உழைத்திரி தடியேனும். இந்த பாட்டை பாடி வச்சுக்கல, பல்லு உடஞ்சிடும் பாரு வாரியார் சாமி. பூராமே வல்லினம் மெல்லினம். மண்டலங்கொந்தமிசைதந்தனந்தெந்தன வண்டிடம் கொண்டு தொடர்புடன் மாதர். அந்த பாட்டு. மாலையில் வந்து மாலை வழங்கு மாலை எனங்கன் வளராலும் வாடை எறிந்து வாடை செறிந்து வாடை எறிந்தது அனலாலும் கோலமழிந்து சாலமெறிந்து கோமள வஞ்சி கலராவும் கூடிய கொங்கை நீடி அன்பு கோமள வஞ்சி வரவேணும். இதெல்லாம் பூரா அருணகிரிநாத பெருமான் பாடுறாரு. அத்தனை இப்படி பாடுவாருங்க, அவ்வளவு சிறப்பா பாடுவார். இதெல்லாம் அருணகிரிநாத பெருமானுடைய திருவுருள் விசாலங்கள். போற போக்குல சில விஷயங்களை சொல்லுவார். அது மட்டும் இல்ல, நீங்க திருப்புகழுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா, தமிழ் இலக்கிய வரலாற்றுல தமிழ்ல PhD பண்ணியிருக்கிறேன். 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் யாருமே என்னென்ன நோய்கள் இருக்கிறது என்பதை நோய்களை லிஸ்ட் போடல. அருணகிரிநாத பெருமான் நோய்களை போடுறாரு. இத்தனை நோய்கள் இருக்கு அப்படின்னு லிஸ்ட் போட்டு சொன்ன ஒரு மாபெரும் ஞான மருத்துவர் அருணகிரிநாத பெருமான். அதுக்கு மருந்தையும் சொல்லி கொடுத்தவர் அருணகிரிநாத பெருமான் சொன்னார். அது மட்டும் இல்ல, போற போக்குல எத்தனையோ விஷயங்களை சொல்லுவார். ராமாயணம் பேசுவார், மகாபாரதம் பேசுவார், பெரிய புராணத்தை பேசுவார், எல்லாம் பேசுவார். பெரிய புராணத்தை கடந்து போயிட முடியாது. பெரிய புராணத்தை போற போக்குல சொல்றாரு பாருங்களேன். ஆதரம்பையில்லாரூரன் தோழமை சேர்தல் கொண்டவரோடே முன்னாளில் ஆடல் வம்பெம்பரி மீதேறிவா கையிலே. ஆடல் வெம்பரி எப்படி போனார்கள் என்பதை சொல்றாரு. 2 பெரிய புராணத்தை அவ்வளோ பெரிய புராணமா இருக்கிறத 3 வரியில சுருக்கி உருக்கி மடக்கி கொடுத்த பெருமை அருணகிரிநாத பெருமானுக்கு உண்டு. 2 வரியில சொல்லிட்டு போயிட்டாருல்ல. அது ஒண்ணு. ஆடல்ங்கும் போது எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. முருகப்பெருமானை ஆட வைத்த பெருமை திருப்புகழுக்கு உண்டு. முருகப்பெருமானை மட்டுமா, 7 14 லோகங்களையும் ஆட வைத்த பெருமை திருப்புகழுக்கு உண்டு. அருணகிரிநாத பெருமான் பாடுவார், போயிடுவார். ஒவ்வொரு வகை இப்படி பண்ணிட்டு இருப்பார். நம்ம திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் வரப்போகுது. திருச்செந்தூருக்கு போனாரு. திருச்செந்தூருக்கு போன உடனே, முருகா டயர்ட் ஆயிருக்கு, முருகா டயர்டா இருக்கா? ஆமா,
நான் மட்டும் பாடிட்டு இருக்கேன், நீ நோகாம கேட்டுக்கிட்டே இருப்ப, தெல்லும் தினைமாவும் சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியா இருப்ப. சரி, எனக்கு கொஞ்சம் கண்ணு கவர்ச்சியா ஆடணும்ல. சரி, எங்க அப்பா ஆடுறாருல்ல நடராஜர், உங்க அப்பா ஆடுவாரு, உங்க அப்பாவுக்கா பாடுறேன், உனக்கு தானே நான் பாடுறேன், நீ ஆடு. ஓ, என்கிட்ட ஆட்டு வித்தால் அருள் ஆறாத ஆறுன்னு நான் உன்னை ஆட்டு வச்சா நீ என்னைய ஆட்டு வைக்கிறியா? ஆமா, நான் பாட்டு வைக்கிறேன்ல. பாட்டு எங்கிட்டு இருக்கு? நீ ஆட்டக்காரே, நான் பாட்டுக்காரே, நீ பாடு. நான் பாடணும், நீ ஆடணும். சரி, நான் ஆடுறேன்ப்பா, நீ சொன்ன வரைக்கும் ஆடுறேன் அப்படின்னாரு. எப்படி ஆடுறது அப்படின்னு கேட்டா உடனே ஆட மாட்டேன்ட்டாரு. நீ பாடு, எல்லாம் சரியா வந்தா நான் ஆடுறேன். நீ பாடு பாப்போம். என்ன பாட்டு உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும்? அதல சேடனார் ஆட, தெரியுமா அந்த பாட்டு? எல்லாத்துக்கும் தெரியும். எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் கொஞ்சம் பாத்துக்கிறேன். பிழை இல்லாம அழித்து பிறக்க விட்டு அயில்வேலன் கவி எழுத்து பிழை இல்லாம தான் படிக்கணும். அது ரொம்ப முக்கியம் இல்ல. ஏன்னா இதுல பிழை வந்து அவர் திருத்திற்கு வந்துருவாரு பேனா எடுத்துக்கிட்டு. அதனால சொல்றேன் பாருங்க. அதுல முருகப்பெருமான் அமைதியா இருக்காரு. இவர் பாடுறாரா அந்த தாளத்துல, சந்தத்துல பாடுறாரு. சந்த தமிழுக்கு சொந்தக்காரர் பாட தொடங்கிட்டாரு. இவர் பாடுறாரு. முருகப்பெருமான் கையை கட்டி அப்படியே அட்டென்ஷன்ல நிக்கிறார். யாரெல்லாம் ஆடுறாங்க பாட்டு? அதல சேடனாராட அகிலமேறு மீதாட அபின காளிதா நாட அவளோடு. அதல சேடனாராட, அதல அதளம் முதலிய 14 லோகங்களும் ஆடுகின்றன. அதல அதுக்கப்புறம் சேடனாராட யாரு? ஆதிசேஷன் ஆடுகிறார். அதல சேடனாராட, அப்போ அகில மேரு மீதாட, அகிலம் ஆடுகிறது, மேருமலை ஆடுகிறது. அப்படிங்கிற மாதிரி திருச்செந்தூர்ல என்ன பண்ணார்? அருமையாக கண்டயனி வெண்டையன். நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும்? உங்களுக்கு கல்யாணம் நடக்க வேண்டுமா? விரல் மாறணிந்து மலர்வாழி சிந்த மிகவாடி. பெருமக்களே, இந்த திருப்புகழ்ல ஒரு உயிர் எப்படி போகிறது, ஒரு முதுமைங்கிறது எப்படி வருது? ஒரு திருப்புகழ் இப்ப வள்ளி பாதத்தை முருகப்பெருமான் பணிஞ்சான்னு வருது. திணியான மனோஜலை மீதுனதால் அணியார ரவி. இதுல வாழ்க்கையில ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணுங்கிற ஒரு வாழ்க்கை தத்துவத்தையும் சொல்றாரு. கணவன் வந்தா இந்த ஒரு வரியில ராமாயணத்தினுடைய சாரம் அடங்கி விட்டதுங்க.